யார் இப்போ இதுக்கு ஒழிக்கிறாங்க? சரி இங்கே வா. எல்லாரும் காட்டு ஒரு தடவை மூடப்படா. முழு பேர் நிற்கணும். ஒரு தடவை மூடக்கூடாது. இல்லைங்க. என்ன பேர்? ஆ நீங்கள் அலெக்ஸோ? பயந்துட்டு மாமா கடவுள் இங்கே வேறு அண்ணா சிரிக்கிறான் பேர். உண்டு கடவுளே ஓடியாப்பா மாமாட்டோடியா உண்டப்பூ. சரி ஐயோ ஆள் பயந்து வச்சா. சரி கால் முறிஞ்சு வச்சா? கம்பி எதுவும் வச்சுருக்கா? பிஎப்பி ஓட்டுருக்கான். முழு தகடு வச்சுக்கா? இல்லை நாங்கள் அந்த இது விரலா செய்யுங்க. இது ஆடாதா? இல்லை நாங்கள் அண்ணா இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்களோ? நோதான் அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்துனீங்களா? ஓ மை காட். இவர் செய்கிற மாட்டேன் இன்னும் செய்யறவானேடா. என்ன பேர் பிள்ளைக்கு சொல்லுங்க? என்ன பேரம்மா? அலெக்ஸா. என்ன சாப்பிட்றீங்க? தோசையா? எத்தனை வயசு பிள்ளைக்கு? 5 வயசு. எத்தனை வயசுமா சொல்லுங்க? 5 வயசு. அவனாச்சாப்பில் சொல்லுவாங்க. எத்தனை வயசு? 5 வயசு. நர்சரி போடுறீங்களே விட டெவனின்ற சொல்லி. என்ன வேணும் பிள்ளைக்கு? கண்டோஸ். சரி ஓடி போய் கண்டோஸ் பண்ணியிருந்தேன் அவனுக்கு. அந்த பெரிய கண்டோஸில் பண்ணியிருந்தேன் பாவா. சரியா? எத்தனை வேணும்? 5. சரி 5 கேண்டோஸ். அந்த பேர் 50 ரூபா வேணும். அப்படி கேண்டோஸ் இருக்குன்னு தானே அதில் ஒரு 5 பண்ணியா? வேறு என்ன வேணும்? டிப்பி வேண்டாம். வேறு பிஸ்கெட் வேணுமே? பிஸ்கெட் பண்ணிடா. பேர்பர்ஸ் பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று பண்ணிடா. வேறு சோடா காணுமே? சோடா கூப்பிடு. அச்சா வராஜா அடிச்சு விடு. சரியோ மண்டை குட்டி கொட்டு. அடிச்சுடு. அடி இருக்கேரி. காதை பிடிச்சிடு. ஓடி கொண்டு ஓடியா. அவன் காத்து நிற்கிறான். கொண்ட பார்த்து எவனும் பாசமாக தான் எல்லாம் கணக்கத்தான் பண்ணியிருந்துக்கான். இப்போ கண்டோஸ் எடுத்து சாப்பிடு. எல்லாமடா. அண்ணாவுக்கு கொடு. பாவம் இல்லை. அண்ணா கொடுப்பா. அண்ணா கூப்பிட்டு இங்கே நல்லா இருக்கேடா. நல்லா இருக்க. அந்த மேக கிடக்க சிரிச்சோன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கே. சரியா. கடவுளம் சாப்பிடும். அச்சா. அப்போ இதாக்கு என்ன சாப்பிட போகிறீங்க? சோறு. சரிங்க. இப்போ எங்களுக்கு ஒரு ஆள் மாடு வாங்கி கொடுக்க சொல்லி தான் சொன்னவர். அப்போ நான் அவர் மாடு வாங்கி கொடுக்க சொல்லிக்க நான் உங்களுக்கு ஆடு வாங்கி தரலான்னு நான் ஒரு மாட்டை வாங்கி தரேன். நீங்கள் ஆட்டுக்கு மாற்றி எடுப்பீங்களோ சொல்லுவோமே. இப்போ மாடு நாங்கள் ஒரு 1.5 லட்சத்துக்கு ஒரு மாடு வாங்கி தரோம். ஒரு இடத்துல இப்போ ஒரு 1 லட்சம் ரூபா பொறுமையாக ஆடு தான் நிற்குதுன்றக்க உங்களுக்கு அந்த இடத்துல மாற்றிலாம் இல்லை. உங்களுக்கு 50,000 நட்டம் பெற போகுது. அப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு 3/4 மாட்டை கொடுக்கலாமா வாங்கி? அடியப்பேரா பட அடிக்கிற விடுற. காசு கட்டிடலாம். டியூஷன் நிப்பாட்டிட்டீங்களா? என்ன ரைட். அப்போ என்ன ஆகுது? படிப்பை நாங்கள் பொறுப்படுத்த நடத்தவே. எவ்வளோ வேணும் டியூஷன் காசு மாதம்? 3000. ஆனால் இவன் நல்ல கட்டிக்காரனா வருவான். என்னடா தம்பி சில மருவீங்களா கட்டிக்காரனா? நல்ல கட்டிக்காரனா வருவான். வேணா 2 மெத்தினே. ஆமாம் சுண்டல் பார்த்தியா? இல்லை 2 மெத்தினே. இவன் சொன்ன பிள்ளை ஏன்னா 2 மெத்தினே. 3 4 5. ஓ மை காட். வீட்டில் கரைச்சி 2 காய்க்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் சொல்லுது. பேர பிள்ளைகள்லேருந்து முழுக்க சொல்லுதே. குடிச்சா வீட்டில் ஒரு தான் இருக்கிறா இரவுலேன்ட்டு. இது தப்பான கதை. என்ன கதை? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில்
எங்களோட வீட்டேருந்து வரணி போகிற ரோட்லாம் நிற்கிறேன் வந்து இன்றைக்கி நேரம் வந்து இப்போ 4:45 ஆகிட்டுது. ஸோ இப்போ தான் வந்து இந்த வீடியோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளுக்கிட்டுருக்கேன். காரணம் என்னன்னு சொன்னால் காலையிலேருந்து ஒரு சரியான மாதிரிக்கு ப்ரெஷர் அண்ட் வந்து ஒரு டென்ஷன். என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் எங்களோட வீட்டு வேலைகளுமே வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் வந்து சின்ன ஒரு மனக்கசப்பு அண்ட் வந்துட்டு மனக்குழப்பங்கள் வந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு முரண்பாடாக போனதால் ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கு ஃபுல்லாக யோசித்து வந்துட்டு என்ன மாதிரி சொல்யூஷன் எடுக்கிறேன்னு தெரியாமல் நிறையவே வந்து டைம் போயிட்டுது. ஸோ யாரும் வந்து அந்த வீடு சம்மந்தமாக வந்துட்டு அதாவது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற நீங்கள் அண்ட் வந்து யாராச்சும் இன்ஜினியர் அண்ட் வந்துட்டு டெக்னிக்கல் ஆஃபீஸர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கீழே தரக்கூடிய நம்பருக்கு ஒருக்கா கண்டாக்ட் பண்ணுவோம் சார் தானே. நாங்கள் வந்து ஒரு சில சந்தேகங்கள் வந்துட்டு உங்களோட கதைக்க வேண்டி அண்ட் வந்துட்டு டவுட் வந்துட்டு கிளியர் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு ஹெல்ப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நேற்றைக்கு வந்து ஒரு கோல் வந்துச்சுது மந்துவில்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அக்கா ஒரு ஆள் கதைச்சிருந்தால் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மரத்தால் விழுந்த இடத்துல வந்து அவங்களோட அந்த இடுப்புகளை அதை வந்துட்டு இடுப்புகளை இயங்கலையண்டோ இல்லாட்டி இந்த முள்ளந்தண்டு ஏதோ ஒரு பிரச்சனையாகி வந்துட்டு ஆப்ரேட் பண்ணி அவங்க வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் வீட்டே இருக்காங்களாம். ஸோ வந்து அக்காவுக்கு 3 பிள்ளைகள். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேட்குறப்போ வந்து அக்கா சொல்லியிருந்தா தெரியும் தானே தம்பி வந்து எங்களோட வீட்டுண்டு அத்திவாரமே வந்து அவர் தான். இப்போ அவர் வந்துட்டு உடைஞ்சி போய் வந்து வீட்டில் இருக்கிறதால வந்துட்டு சாப்பாட்டுக்கே சரியான கஷ்டமாக இருக்குது. அதுபோக வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறேன்னு சொன்னால் கூட வந்துட்டு இப்போ ஒரு ஓட்டோவை கூட வந்துட்டு காசு இல்லாமல் சரியான மாதிரிக்கு கஷ்டப்படுறோம். உங்களை விட்டால் வேறு யாருமே எங்களுக்கு இல்லை. வந்திருக்கா பார்த்து எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் இருந்தாலும் பேசிக்காக செய்யுங்க தம்பி அப்படின்னு சொல்லி வந்துட்டு அக்கா எனக்கு விடாமல் கோல் அடிச்சுட்டே இருந்தா. ஈவன் இப்போ கூட வந்துட்டு அடிச்சிருந்தா. அப்போ நான் வந்து யோசிச்சேன் ஓகே பக்கத்து தானே அப்போ இன்றைக்கு போய்ட்டு நாங்கள் அக்காவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். உண்மையிலே எனக்கு தெரியலை இந்த மாதிரி நிலைமைகள் அங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அங்கே பார்க்கலாம். பார்த்து உண்மையிலே அவங்களோட நிலைமை வந்துட்டு அவங்க சொன்ன மாதிரி இருக்குமா இருந்தால் நாங்கள் வந்துட்டு அந்த உதவியை செய்யலாம் சார் தானே. மேலதிகமாக உதவிகள் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் எங்களுடைய பயணத்தை வந்துட்டு மேற்கொள்வோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் வந்துட்டு பல இடங்கள்லேருந்து பல வேறுபட்ட ஒவ்வொரு விதமான ஆட்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. உங்களோட சொந்தங்களாக இருக்கட்டும், உங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்களோட யாராக வேணாலும் இருக்கிற அவங்களோட நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கலாம். ஸோ வந்து யாராச்சும் ஒரு டெக்னிக்கல் ஆஃபீஸர் இல்லாட்டி ஒரு இன்ஜினியர் அந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட சம்மந்தப்பட்டவங்க யாராச்சும் இருப்பீங்களா இருந்தால் நாங்கள் கீழே கொடுக்கக்கூடிய இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வந்துட்டு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. ஒரு சில விடயங்கள் வந்துட்டு கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு மறுபடியும் சொல்லிக்கங்க. யாரும் என்னென்னு சொன்னால் ஒரு எமர்ஜென்சியான தேவை அப்படின்றபடியா ரைட். நாங்கள் இப்போ வந்துட்டு எங்களுடைய பயணத்தை வந்துட்டு மேற்கொள்வோம். வாங்கோ. என்னடாப்பா இப்போ கொஞ்சம் முன்னாங்காச்சும் அவ்வளோ அலர்ட்டாக இருக்கணுமே. நான் வாரம்னு சொன்னேன். நாங்கள் வந்து 2 கோல் பண்ணி நிற்கிறோம். ஹலோ ஓமாக்கா போன அங்கேயே வச்சுட்டு போட்டியல் போலையா? சரி எவ்வளோத்த பேர் வேணுமாக்கா? இப்போ நான் வந்து பாரதி ஸ்கூல் இருக்கல்லோ அதுக்கிட்ட நிற்கிறேன். முன்னுக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் 8ஆங்கட்டையிலேருந்து வரைக்குள்ள பாரதி ஸ்கூலை தாண்டி வரணுமோ? இஞ்சால வரைக்கும் சின்ன சந்தையோ? சின்ன சந்தைக்கிட்ட வரணுமோ? ரைட். அப்போ நீங்கள் கட் பண்ணுங்க, நான் சின்ன சந்தைக்கிட்ட வந்துட்டு அடிக்கிறேன். ஓகே. சின்ன சந்தைன்னு சொல்லிடுறப்போ நாங்கள் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ எடுத்தோம் தானே. அந்த அம்மா ஒரு ஆள் 2 பிள்ளைகள் என்ன 10,000 10 o'clock உண்டா அவாண்ட இடத்துக்கிட்ட வரும் நினைக்கிறேன். அங்கே தான் போகணும். சரி அப்போ அதில் போயிட்டு அடிப்போம் ஆளுக்கு இருக்கா. இன்றைக்கு வந்த கோலும் ஒன்று ஆன்சர் பண்ணி கதைக்கிறடாப்பா டென்ஷனில். கடவுளே. ஓமாக்கா அந்த சின்ன சந்தைக்கிட்ட நிற்கிறோம். முன் ரோட் ஒன்று வருது. அதில் அந்த கண்ணீர் அஞ்சலி என்ற ஒரு பிள்ளை இந்த படம் மட்டும் கிடக்கல்லோ. சந்தைக்கு நேர் ரோட் காப்பேட் ரோட்டுனா. ரைட். பாரம் இதுடாப்பா சின்ன சந்தை. இதுதான் சின்ன சந்தை. சின்ன நாயக்குடியா சின்ன சந்தை. ஓகே அதுக்கு முன் ரோட்ல என்னக்கா? அங்கே திருப்பாமல் நேராக வரணுமேண்ணா. ஓகே நேராக வேற ரான்சோமரோ ரான்சர் போமோ? சரியா
அப்போ ரான்சபோமுக்கு நேரம் திருப்பாங்க நேரம் வரட்டும் பாரன் ரான்சபோமுக்கு நேரம் போகிற ரோட்டில் வரதா அதான் சொல்கிறேன் நேராக போகாம பக்கம் திருப்பி சொல்கிறீங்க ரான்சபோமுக்கு நேர ரோட் ஐயோ என்னத்தை சொல்லு சரி அதில் ஒரு சின்ன கடை உண்டாக்கு கடை ஒழுங்கயா இருக்கா வெளியில் வாங்க அப்போ நீங்கள் இருக்கா நீங்கள் உள்ளுக்கு நின்று காய்க்கிறீங்க சரி சரியா அது நீல தகரம் அடிச்ச பச்சை தகரமோ நீங்களா ஏன் வெளியில் வந்து கேட்கலாம் தான் ஏன் பக்கப்படுறீங்க சரி வரம்மா கடவுள் இதுலேருந்து வெளியில் வர இவ்வளோ நேரம் சொல்லடா என்னதை சொல்லடா அப்பா இங்கே கார் வரான்னு சொல்கிற அக்கா போட்டு பாப்போம் இருக்கா இன்னுமே அம்மா சுண்டல் அப்பா நல்ல மட்டை தான் போகுதா சரியா அங்கால வராது விடுவோம் உங்களை வீடு அங்கே தூர போகணுமாக்கா ஐயோ அப்படி என்ன இதால் ஆக்கள் வருவாங்களோ அப்போ என்ன ரோட்டில் விட உகார நுதுல நின்று ஃபோனில் கேட்குறீங்க இதை பக்கத்தில் வந்துட்டு காய்க்கலாமே இது நாய்க்கினேடாக்கு இதால் ஆக்கள் போவாங்களா அப்போ என்ன ரோட்டில் விடட்டா நான் நினச்சேன் இதுதான் உங்களோட வீடு இந்த நீலா கேட் நான் நினச்சேன் நீலா கேட் தான் வீடு உங்களுடையண்டு அங்கே போகணுமா இதால் என்ன 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 இதால் என்ன போகிற மோட்டர் சைக்கிளானே ஒரு கொஞ்சம் எடுத்து சமாளிக்கலாம் அதில் விட்டுட்டு ஒரு 1 hour அரை மத்தியாங்க இருந்தானே எங்களுக்கு அப்படி கொஞ்சம் சைட் பண்ணி விடுவோம் பைக் போகக்கூடிய மாதிரி இல்லைடா ரேவனிப்பா போவாதாங்க ரேவனிப்பா 50 ரூபா வரங்க கவனம் செத்தேங்க செருகுப்படாதங்கம்மா ஏன்டா நீ இப்போ தட்டி நீ என்ன இறங்குற என்னடா இறங்குற அதுதானே நான் இதுக்கெல்லாம் வர கொஞ்சம் என்னடா என்ன வர இப்போ மிஞ்சி போனேன் இப்போ நாங்கள் ரோட்டில் விட்டுட்டு உள்ளுக்கு போகிறோம்டா அதே ஆக்கள் அதையும் ரோட்டில் விட்டு வரலாம் தான் கொஞ்சம் இது விளாண்டாங்க இப்போ நீ வடிவாக காட்ட போகிறேன் என்னன்றங்கிறேன்னு மட்டும் பாரு நீ சும்மா நெச்சு கொண்டு அத்தே இந்த அத்தே செருப்படாப்பா சரி அம்மா சரி ஓகே இதால் ஒரு நாள் நடந்து போகலாம் தான் பைக்கே நினைச்சா போகலாம் கொஞ்சம் தெரியுமா ஓகே பைக் சாதாராக போகலாம் அக்கா நீங்களா கால் பண்ணது என்ன சடசடண்டு போறீங்க சம்பந்தம் இல்லாத மாதிரி காய்ச்சி பேசியெல்லாம் போகணும் நீங்கள் முன்னுக்கு போகிறீங்களோ என் சண்டையை வழி நடத்துறதுக்கு உங்களால் என்ன நாயல் குலைக்குதே என்னண்டு தம்பி இந்த மைக்கு தான் கொஞ்சம் கூட திரும்புறா இல்லை அக்கா என்ன கொஞ்சம் கூட திரும்புறீங்களும் இல்லை வீடியோ விரும்புகிறீங்களும் இல்லை என்ன விளக்கம் எங்க அண்ணே பாப்போம் அண்ணே இருக்கா பாப்போம் அண்ணே வணக்கம் என்னமே சுகமாக இருக்கிறா லைட்டை போட்டா
இதுக்குள்ள இருந்தோம் ஒன்று பயந்தோணும் என்ன சும்மா இருக்கீங்களா அண்ணே என்ன நடந்தது பிரச்சனை மரத்தா விழுந்துட்டீங்களா எப்போ விழுந்தீங்க 15 நாளோ அப்போ இது போன மாதம் 30 விழுந்தவரேன் ஓகே இப்போ நான் ஆப்ரேட் பண்ணியிருக்கோண்ணா இது முள்ளந்தண்டு ஆப்ரேட் பண்ணியிருக்கா இப்போ கை காலெல்லாம் மாட்டுறீங்க தானே கால் முறிஞ்சு வச்சா கம்பி எதுவும் வச்சுருக்கா பிஎப்பி ஓட்டுருக்கா முள்ளந்து தகடு வச்சுருக்கா இல்லை நான் அந்த இது விரலா செய்யுங்க இது ஆடாதா நோ நான் என்ன கேட்குறேன்டா இப்போ முள்ளந்தண்டு டேமேஜ் என்னக்குள்ள சம்டைம் அந்த ஆட்டா சைவல் நிற்கும் என்னண்டாண்ணா தாடு வச்சுருக்குதா ரைட் ஓகே அப்போ இப்போ ஒரு 20 நாளாக வேலை இல்லை என்ன வேலை என்ன செய்கிறீங்க நீங்கள் கோழி வேலையை போடுறீங்களா ஓகே அப்போ இப்போ நீங்கள் பாத்ரூம் டாய்லெட்டெல்லாம் குளச்சேஸில் போடுறீங்களா நீங்களா அலம்பி போவீங்களா தூக்கி கொண்டு போகணும் ஓகே அக்கா எல்லாம் பிடிச்சி நிமித்தி வா அப்போ உங்களுக்கு ஒலிம்பி நிமிடக்குள்ள பிரச்சனை இல்லையோ என்ன மரத்துலேருந்து பண்ணையால் இருந்தீங்களோ தென்னை மரத்தால் அப்படி உயரத்தில் இருந்தோ என்ன நடந்தது தேங்காய் பிடுங்க போனீங்களா ஓகே அக்கா இங்கே வாங்க இருக்கா இது யார் உங்களுக்கு வைஃப் தானே ரைட்டா வாங்க சரியா பக்கப்படுறீங்க அக்கா நடந்து வச்சா நான் இனி என்ன செய்கிறேன் என்ன சொல்லுங்கள் அம்மேன்னு இப்போ இவ்வளோ காலம் நீங்கள் ஊருக்கு இருந்து சீவிச்ச நீங்கள் உங்களோட வார்டில் வேலை செஞ்ச நீங்கள் ஒரு இதுக்கும் தெரியாது உலகத்துக்கும் தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் நிலைமையில் எப்பயும் மாறலாமாக்கா வாழ்க்கைன்ற ஒரு வட்டம் தானே இப்போ நாங்கள் இன்றைக்கு இப்படி வாரமண்ணே கடவுளை என்று ஒன்றும் நடக்கக்கூடாது இனி ஒன்று நடந்தால் எங்களையும் மாறுவதும் தான் பார்க்கணும் அதில் ஒன்றும் இல்லை அது நார்மல் இப்போ நீங்கள் யோசிச்சுப்பாங்க இந்த ஒரு 2-3 நாளுக்குள்ளே நீங்கள் எனக்கு எத்தனை கால் பண்ணிட்டீங்கன்னு என்ன காரணம் கஷ்டம் தானே காரணம் எப்படியாவது நாங்கள் வந்து பார்க்கணும் உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் நீங்கள் கால் பண்ணீங்க ஆனால் வந்த இடத்துல நீங்கள் சைலண்டாக இருந்தீங்கன்னா நாங்கள் வந்ததுலேயே பிரயோசனம் இல்லை இல்லைன்னா அப்போ வந்த இடத்துல நீங்கள் ஏதாச்சும் காய்ச்சி பேசி செஞ்சால் தான் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் வேணாண்ணா நான் வந்த எப்பயுமே ஜதார்த்தது தான் இல்லைங்களே அது ஓகேண்ணா அவரோட கதைச்சது ஓகே இப்போ நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன்டா சாதாரணமாக நீங்கள் வந்து இப்போ இவரை நீங்கள் சாப்பாடு கொடுக்குறது எப்படி எழுப்பி தான் வச்சு கொடுக்குறது ஏன்டா நீங்கள் என்ன மாதிரி எழுப்புறீங்க ஒரு எனக்கு இப்போ டெய்லி எழுப்புறீங்க ஒரு நீங்கள் எழுப்பி காட்டுங்க அப்போ என்ன மாதிரி நீங்கள் எழுப்புறீங்க இதை வந்து நான் உங்களை வேதனைப்படுத்தணுன்றக்காண்டி செய்ய சொல்லலை இப்போ சாதாரணமாக பார்க்குற ஆக்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நாளாந்தம் கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிக்கிறீங்க அண்ட் வந்து அதில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்றதை காட்டுறக்காண்டி நீங்கள் நாளாந்தம் செய்கிறத எனக்காண்டி ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க நீங்கள் எப்படி அண்ணாவை எழுப்பி எடுக்கிறீங்க ஓகே கவனம் ஓகே இப்படி எழுப்பி வச்சு நீங்கள் சாப்பாடு அதுகள் கொடுப்பீங்களே என்ன இப்போ நார்மலாக வந்து இப்போ வெளியில் போகிற அண்ணா ஒரு பாத்ரூமுக்கு போகணும் கொள்ளணும்னு சொன்னால் இந்த மாதிரி அண்ணா இறங்குவீங்களா நீங்களாவே நீங்களா இறங்க மாட்டீங்க தூக்கணும் போக்கர் இருக்குது அண்டா இப்போ சும்மா ஒரு கொஞ்சம் அசைங்க எப்படி இங்கே கொண்டு போவீங்களாண்டு இப்படி காலை கொஞ்சம் திருப்பி அண்ணா கஷ்டமாக இருக்குதா இல்லை தானே நீங்கள் நாளாந்தம் செய்கிறது தானே ஓகே காலை திருப்பி இப்போ இந்த காலை அசைக்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன இப்போ நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க அப்படியோ இப்படி இருப்பீங்களா அப்படி சரிஞ்சு இப்படி இருக்கிறது தலானி இல்லை நாங்கள் இருக்கிறோன்னா இப்போ இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்களோ நோதான் அவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்துனீங்களா ஓ மை காட் எங்கே இது என்ன ஆக்சிடென்ட் பட்டு செஞ்சதா முதல் கால் ஆக்சிடென்ட் பட்டது ஓகே பாப்பா ஓ மை காட் பின்னுக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கேன் தகடை வச்சுருக்குதா ரைட் அதாவது வந்து நான் கூட முள்ளந்தாண்ட எலும்புகளை முறிவடைஞ்சாமோ வெடிச்சாமோ ஓ மை காட் சரியான கவனமாக இருக்கணுமே உங்களுக்கு நாங்கள் எடுத்துறது அதான் உங்களுக்கு கால் பண்ணினது சரியான கவனமாக இருக்கணும் பேர் தான் எங்களுக்கு இல்லாம் என்னண்டு பேர் தான் இல்லாம் இவர் தான் இல்லாமல் வேலைக்கு போய் ரைட் அண்ணா நீங்கள் உங்களுக்கு ஏலாட்டி நீங்கள் படுங்க அக்கா படுத்துவோங்க அண்ணா சரியா குறைக்க கூடாதா சரி ஓகே நீங்கள் காலை நீட்டி கொண்டு படுங்க சரி அக்கா நீங்கள் சொல்லுங்கள் அப்போ என்னண்டு இப்போ தான் எங்களுக்கு எல்லாமே வேறு நம்பி தான் நாங்கள் இருக்கோம் இப்படி வேறு படிக்கல இருந்தால் நாங்கள் 3 பிள்ளைகள் படிக்கிறது மற்ற அம்மா கிழமை கூட இருக்கணும்
உங்களோட அம்மாவா? அப்பா அம்மா. உங்களோட அப்பா அம்மா உங்களோட இருக்கிறாங்க. ஓகே. அப்போ அண்ணாண்டு உழைப்பில் உங்களோட சிபிஎம் போய் கொண்டு வந்துருக்குது என்ன? ஓகே. அண்ணா என்ன நடந்தது அண்ணா? இப்போ தென்னை மரத்தால் நீங்கள் விழுந்தாண்டேக்குள்ளே என்ன நடந்தது? இப்போ நான் கேட்குற வந்து உங்களுக்கு ஆச்சு தலையை சுற்று மாதிரி வந்து நீங்கள் பிடிச்சி இந்த மட்டை விளையிட்டுதா? மட்டையோட சேர்ந்து வந்து எங்கே எந்த இடத்துல நடந்தது? கிட்டத்தான் கொஞ்சம். அப்போ விழுந்தாண்டைக்கு என்ன நடந்தது அண்ணா? யார் உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரணும்? அப்போ நீங்கள் விழுந்து உடனே மயக்கம் போட்ட மாதிரி எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்தவங்க? உடனே ஏற்றிட்டாங்களா? அன்றைக்கு என்ன இப்போ நீங்கள் விழுந்த அன்றைக்கு என்ன உங்களுக்கு அப்படியே ரத்தம் போன மாதிரி அப்படி எதுவும் இல்லாட்டி உள்நோ மட்டும்தான் அப்படியோ? கை காலெல்லாம் முறிஞ்சிட்டு அப்படியே ஏற்றினதான். போன மாதம் 30ஆம் தேதி. அப்போ இன்றைய கிட்டத்தட்ட 16-17 நாளாக இதே படுக்க தானே அண்ணா? அப்படி தானே? ஓகே. அப்போ கடைசியாக வந்து அண்ணா வேலைக்கு போனது அன்றைக்கு தான் 30ஆம் தேதி தான். அன்றைக்கு அந்த வேலையை போன காசு வாங்கிட்டீங்களா? தந்துட்டாங்க. தந்துதான் போய் எல்லாம் ஹாஸ்பிட்டல் சாப்பாடு போய் செலவுகள் எல்லாம் சமாளிக்கிறீங்க. ஓகே. 3 பிள்ளைகளா என்ன? 3 பிள்ளைகள்ன்றக்குள்ள பொம்பளை பிள்ளைகளா ஆம்பளை பிள்ளைகளா? ஆம்பளை. 3 ஆம்பளை பிள்ளைகளா? ஓகே, வெரி குட். மூத்தவர் 13 வயசு. ஓகே. மற்ற ஆளுக்கு? மற்றவருக்கு 9 வயசு, மற்றதுக்கு 5 வயசு. 5 வயசு. ஓகே. அப்போ இப்போ என்ன சொல்லியிருக்காங்களா அண்ணா அந்த நிலைமையை குறித்து? வார மாதம் 17 எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்து தான் சொல்லி. வார மாதம் 17 எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அங்கே யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் வார மாதம் 14 போகணும். வார மாதம் 17 மட்டும் இப்படியே படுத்துருக்க வேண்டியானோ? அப்போ இப்போ நீங்கள் ஒரு பாத்ரூம் டாய்லெட் போகணுண்டா உங்களை இப்போ அதில் வச்சு தள்ளி கொண்டு போகணும். ஓகே. அந்த பம்பர்ஸ் மாதிரி அப்படி ஒன்றும் யூஸ் பண்ணுறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. ஆனால் போனாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் போகிறதுக்கு என்ன? ஓகே. அப்போ இப்போ ஒரு 15 நாளாக எந்த வித உழைப்பும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா என்ன? உங்களோட சவரங்களை சப்போர்ட் பண்ணுற மாதிரி? சவரம் நீங்கள் மட்டும்தாங்க. அம்மாவுக்கு நீங்கள் ஒரே ஒரு பிள்ளையோ? ஒரே ஒரு பிள்ளை. ஓகே. அண்ணாக்கு? 3 தங்கச்சி. இவர்கிட்ட அப்பாவுக்கு கால் இல்லை தான். இவர்கிட்ட அப்பா கால் இல்லை. எல்லாருமே கஷ்டம். தங்கச்சியாக்கள் மேலே கல்யாணம் கட்டிட்டேன். மற்ற ஒரு ஆள் படிக்கிறான். வேட்ட தங்கச்சி. யுத்த பிரச்சனைக்கு அப்பா கால் இல்லையோ? ரைட். ஓகே. உங்களுக்கு எத்தனை சோதரங்க? 3 தங்கச்சியாக்கள். சரி சரியா. அப்போ எல்லோரும் நார்மலாக எல்லாம் கஷ்டத்துலாம் இருக்கிறாங்க. ஓகே. அப்போ இந்த 15 நாளும் எப்படியே சமாளிச்சு நீங்கள்? அதான் ஒரு மாதிரி இந்த வேலை போன காசு மாறினது தான். மாறி இருந்தது. மாறினதுக்கு என்ன மாதிரி? ஒரு ஆள்கிட்ட வாங்கினது கடன். அதான் உங்களுக்கு பிறகு ஒரு ஆள் சொல்லிச்சுன்னா இப்படி கால் பண்ண சொல்லி. யார் சொன்னது? இங்கே வேறு பேர் சொன்னேன். வெஞ்ச ஜெகனன்னு சொல்லி ஒரு கண்டறியாதா அவர்கிட்ட தான் உங்களோட நம்பர் வாங்கினேன். அவர்கிட்ட நம்பர் வாங்கினேன். சொன்னவர். ஓகே. அப்போ நார்மலாக இப்போ அண்ணாண்ட நிலைமை இந்த மாதிரி போகுது கொஞ்ச நாளைக்கு. அதான் உங்களுக்கு அவசரம் பண்ணுது. ஏன்னா கையில் காசும் இல்லைங்க. பண்டைக்கும் 14ஆம் தேதி ஆட்டோ பிடிச்சி போனது கடன் சொல்லி தான் போனவர்கிட்ட. 14ஆம் தேதி ஆட்டோ பிடிச்சிட்டு போனீங்களா? எவ்வளோ அர்த்தம் ஆட்டோக்கு? 3000 யாழ்ப்பாணம் போகும். யாழ்ப்பாணம் போயிட்டு 3000. அது கிளச்சஸ் ஒன்று இருக்குது. கிளச்சஸ் அண்டு கை பிடிச்சிட்டு போகிறது இது இப்படி சொல்கிறீங்களா? இது இல்லை, இது கை கிளச்சு மேட்ட அந்த 2 ஊன்றுகோல் மாதிரி. அது இப்படி இப்படி வச்சு போகிறாதா? அது போக மேட்ட அந்த இதுக்கு வைக்கிறது 2 அந்த கமக்கட்டுக்கு வைக்கிறேன். ரைட் ரைட். ஓகே. இதுக்குள்ளே இந்த எப்படி? ரைட் ரைட். ஓகே. அது வாங்கணும்னு சொல்கிறீங்களா? ஓகே. இதங்கால இது அங்கே ஒரு ஆண்டை கொடுத்தது. ஒரு ஆண்டு தந்து டெம்பரரியா? ஓகே. அப்போ உள்ளுக்கு என்ன செய்கிறேன்? அம்மாவா நிற்கிறா? உங்களோட அம்மாவா? ஓகே. அம்மா வணக்கம். என்ன நடக்குது? கிளம்புங்க. அம்மா இருக்கா முள்ளந்தாண்டி பிரச்சனை யார் இப்போ இதுக்கு ஒழிக்கிறாங்க? சரி இங்கே வா. எல்லாரும் காட்டு. எல்லாரும் காட்டு. ஒரு தடவை மூடப்படா. முழு பேர் நிற்கணும். ஒரு தடவை மூடக்கூடாது. இல்லைங்க. என்ன பேர்? நீங்கள் அலெக்ஸோ? ஆள் பயந்துட்டு கடவுள் இங்கே வேறு அண்ணா சிரிக்கிறான் பேர். உண்டு கடவுளே. ஓடியா ஓடியாப்பா. மாமாட்டோடியா உண்டப்பூ. சரி சரி சரி. ஐயோ ஆள் பயந்து வச்சா. சரி சரி சரி. தான் அலெக்ஸாம் ஆள் பயந்து விட்டாரு. என்ன? சரி சரி. நான் ஓடி ஒழிச்சவே. சரியா? இவர் சேர மாட்டேன். இனி சேருவானேடா. என்ன பேர் உள்ளக்கு? சொல்லுங்க. என்ன பேரம்மா? அலெக்ஸா. என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க? என்ன? தோசை. எத்தனை வயசு பிள்ளைக்கு?
5 வயசு. எத்தனை வயசுமா சொல்லுங்க. 5 வயசு. அவன் அச்சாப்பில் சொல்லுவாங்க. எத்தனை வயசு? 5 வயசு. நர்சரி போடுறீங்களே? எந்த நர்சரி போடுறீங்க? பக்கத்தே இருக்கு நர்சரி. சொல்லுங்க. நர்சரி பக்கத்தே. நல்லா படிப்பீங்களா தம்பி? ஐயா நடுவான் மாமா தானே. என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும் சொல்லுங்க. மாயத்தாரன் சொல்லுங்க. என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும்? டோபி வேணுமோ? பக்கத்தில் கடை இருக்குதாக்கா? இதில் கடை இருக்குதா? டோபியோ கண்டோஸோ வேணும்? டோபியோ என்ன டோபி வேணும்? கண்டோஸ் வாங்குவோமே. அக்னி இதில் இந்த முன் சந்தியில் இருக்கா கடை? நீங்கள் வந்தீங்க. இந்த நான் கார் விட்டேன் கடை, அதில் போயிருக்கா. என்ன கண்டோஸ் வேணும்? சாக்லேட் கண்டோஸா? எவ்வளோ கண்டோஸ் வேணும்? பெருசோ சின்னனோ வேணும்? இங்கே அண்ணாவோட போய் வேண்டி கொண்டு வாரீங்களே. நீங்கள் கடையில் காட்டுறா அண்ணா வாங்கி தருவாரா? சரி, இங்கே உன்னை அள வைக்கக்கூடாது. அண்ணாவோட போட்டு வரணும் கவனமா. இந்த கடைக்கு போகிறே இல்லை. நீங்களா? நீங்கள் பாட்டி என்ன நாங்கள் அனுப்புகிறோம். நீங்கள் அனுப்புறீங்க. அவர் அழுகிறது. நீங்கள் அந்த கடையை போகிற இல்லையா அம்மா? அப்போ நான் மாமா விட டெவனின்ற சொல்லி என்ன வேணும் பிள்ளைக்கு? கண்டோஸ். சரி, ஓடி போய் கண்டோஸ் வேணிண்டா அவனுக்கு. அந்த பெரிய கண்டோஸில் வேணிண்டு பாவா. சரியா? எத்தனை வேணும்? 5. சரி, 5 கண்டோஸ். அந்த பேர் 50 ரூபா அப்படி கண்டோஸ் இருக்குன்னு தானே, அதில் ஒரு 5 பண்ணியா. வேறு என்ன வேணும்? டிப்பி வேண்டாம். வேறு பிஸ்கெட் வேணுமே? பிஸ்கெட் பண்ணிடா. பேர்பஸ் பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று பண்ணிண்டா. வேறு சோடா காணுமே? சோடா வேண்டாமோ? சோடா உண்டு. சின்ன பொத்துல எடுப்போமே. சின்ன பொத்து சோடா உண்டு. சரியே? வேறு அந்தலாம் தான். சரி, இனி எல்லாம் கூட என்ன மாமா இல்லோ? ஏன் அழுவான் மாமா? மாமா இல்லோ? அந்த ஓடியா டக்குன்னு ஓடியா காணும் தான் எல்லாம். வேறு எம்மனோட சொல்லணும் மாமாட்டே. சரி, ஏண்ணா இனி எல்லாம் கூட என்ன அச்சாப்பில் கண்ணத்துலேங்கோ இந்த செல்லாமே என்ன. அண்ணா கூப்பிடுங்க. வழியில் அண்ணா கூப்பிடுங்க. என்னவே கூப்பிடு. கூப்பிடு. அச்சா வராஜா அடிச்சு விடு. சரியோ மண்டை குட்டி கொட்டு. அடிச்சிடு. அடி இருக்கேரி. காதை பிடிச்சிடு. இருக்குது. மூக்கை பிடிச்சிடு. அச்சா தோசை காணுமேடா? காணுமே. சரி, இப்போ கண்டோஸ் வேறு அண்ணாவும் கொடுப்பியா இல்லை நீ தனியாக சாப்பிட போறியோ? கொடுப்பீங்களா? காலம் என்ன சாப்பிட்டீங்க? களி சாப்பிட்டீங்களா? மதியம் தோசையே இப்போ தான் நான் சாப்பிட்றேன். என் சோறு சமைக்கலையோ? சமைக்கலையா? அப்பாவே அம்மாவே பிடிக்கும் தம்பிக்கு? அம்மா தான் பிடிக்குமோ? ஏன் அப்பா பிடிக்காது? யாரை கூட பிடிக்கும்? அப்பாவே அம்மாவே கூட பிடிக்கும்? அம்மா தான் கூட பிடிக்குமோ? சரி, ஓகே. அப்பாவுக்கு என்ன நடந்தது? ஏன் எல்லாம் கட்டி கிடக்கு இடுப்பெல்லாம்? ஏன் அப்பா கட்டி கிடக்கு? அவர் என்னோட சேர்ந்துட்டார், இனி அழ மாட்டார். அவருக்கு இப்போ கண்டோஸு வேறு என்ன எல்லாம் வரப்போகுது? பிஸ்கெட்டு வேறு என்ன எல்லாம் வரப்போகுது? கண்டோஸு, பிஸ்கெட்டு, சோடா வேறு அவ்வளோ காணுமேண்ணா. வேறு எங்கே நிற்கிறீங்களோ? சரி, என்ன ஆச்சா? அழக்கூடாண்ணா. சரி, இப்போ வேறு பிள்ளைக்கா ரைட். நீ விளையாடு, அண்ணா சேர்ந்து விளையாடு. நாள் கொஞ்சம் அந்த அந்த பயப்படுற மாதிரி டைப்போ. அம்மாவோட கூட சரி. அவன் நீ என்னோட சேருவான்டா. என்ன தம்பி மாமாவோட சேருவான் என்ன? சரி, இஞ்சி அம்மம்மாவோட கேட்போம். அம்மம்மா என்ன மாதிரி சேருவாவோ அழுவாவோ? அம்மம்மாவுக்கு என்ன வேணும்? பிக்காண்டே பெத்தில் குறை பாவிக்கிறேன். அப்போ இது சாராயம் பியர்
ஏன் ஒன்றுமில்லை என்ன வயது நோட அப்படியே சுருட்டு அது காலில் காலையில் அப்போ என்ன மகள் இப்போ கஷ்டம்னு கூப்பிட்டுருக்கா என்ன நிலைமை உண்மையோ உண்மையிலாங்க ஒரு சின்ன பிள்ளை தானே அவரை பார்க்கணும் கரைச்செல்லாம் என்ன அவள் கரைச்செல்லானே ஒரு சௌரங்களும் தானே ஒரு ஆள் தானே உங்களுக்கு ஒரு பிள்ளை தானே என்ன ஆ சரியா அப்போ உங்களுக்கு என்ன செய்வோம் ம் நல்ல சோட்டியம் எடுத்து தருவோமே ஆ என்னண்ணே சொல்லுண்ணே மண்டை சோரியா சீப்போண்டு ஆ அப்பயும் சொரியல் பிரச்சனை கிடக்கா சரி சரியா கால் பிரைக்குது ஆ ம் 30,000 கட்டுவோமா கரைச்சல் கரைச்சல் இப்போ எத்தனை வயசு உங்களுக்கு 66 68 இருக்குமா 66 வயசு அப்படி தெரியுது என்ன வயசு ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க நீ நாங்கள் வந்துட்டு நானே ஒரு வகையில் எழுப்பி விடுவோமா என்ன தேவைன்னு சொன்னால் செய்யலாம் என்ன தேவை பணம் தான் பணம் சரி அப்போ நான் அக்காவோட சேர்க்கண்ணா சரி ஓகே ஓகே அப்போ அக்கா சொல்லுங்க அக்கா நாங்கள் என்ன செய்யணும் அர்ஜுன் என்ன பேர் அர்ஜுன் செல்லக்குட்டிக்கு அர்ஜுனே என்ன பேர் அர்ஜுனா அர்ஜுனுக்கு இப்போ வேறு போய் சாமான் இல்லை அம்மா சுண்டல் அங்கே வருதா சோடா பிஸ்கெட்டு எல்லாம் வருதா ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாதா நீ தனியாக வச்சு சாப்பிடு சரியா அண்ணாக்கு கொஞ்சம் கூட லைட்டாக சரியா எனக்கு தெரியல எனக்கு தெரியும் எனக்கு கொஞ்சம் இல்லை என்ன சோடார கொஞ்சம் இல்லை சரியா இங்கே வெளியில் நீ பிள்ளைறாங்க வருது சாமான் வருது ஓடி கொண்டு ஓடியா அவனை காத்து நிற்கிறான் கொண்ட பாத்தி எவனும் பாசமாக தான் எல்லாம் கணக்கை தான் பண்ணியிருக்கான் என்ன சாக்கொள்றாக்கா சரியா எதை எடுக்க போகிறீங்களா பாப்போம் எதை எடுக்கிறான் பிக்காவோ சரியா அப்போ கண்டோசலா எடுத்து சாப்பிடு ம் எல்லாமோட அண்ணாவுக்கு கொடு பாம இல்லை அண்ணா கொடு பா அண்ணா கூப்பிட்டு கொடு இஞ்சோ அண்ணா கூப்பிட்டு கொடு ம் சரி இந்த கொண்டு அம்மாட்ட கொடு ஒரு சாக்லேட்டை கொண்டு அம்மாட்ட கொடு ம் 3 குண்டா கொண்டே கொடுக்குறாண்ணா ரைட்டா இந்த கொண்டு அம்மாட்ட கொடு அம்மாட்ட கொடு ரைட் அப்பாவுக்கு கொண்டு சரி கணக்காக தான் பண்ணியிருந்துக்கா அண்ணா சரி ரைட் அப்போ உனக்கும் கிடக்கு சரி சாப்பிடுவான் உடைச்சி சாப்பிடுவான் சாப்பிடு எப்படிங்க சொல்லலாம் அப்போ மாமாவோட கோமே இல்லைண்ணா நீங்கள் ஜிஎஸ் இந்த லெட்டரை முன்ன சொல்லி நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க பண்ணீங்களா கொண்டா வடியா சாப்பிடு காடு மாமா இஞ்சோடியா கிட்டு வா பிஸ்கெட்டை வச்சுட்டு வாங்க என்ன கண்டோசி சாப்பிட்டு காட்டுங்க மாமாவுக்கு இருக்கா பிச்சு கொடுங்க அம்மாட்ட கொடுங்க பிச்சு தருவா அம்மா பிச்சு கொடுங்க இருக்கா மந்துவில் கிழக்கு கொடியாமம் கிராம சேவையாளர் அவர்களுக்கு மேற்படி பிரிவில் வசிக்கும் விஜயகுமார் விஜயகாந்தன் ஆகிய நான் தொழில் நிமித்தம் காரணமாக தென்னை மரத்திலிருந்து விழுந்து கால் முறிவு முள்ளந்தண்டு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது 3 பிள்ளைகள் ஆகவே என்னால் முடியாத காரணத்தினால் வேறு உதவியினை பெற்றுக்கொள்ள உண்மையினை உறுதி செய்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு விஜயகாந்தன் பிரதேச செயலர் தென்மராட்சி. மேற்படி விஜயகுமார் காந்தன் என்பவரது குடும்பம் வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மாதாந்தம் வருமானம் 6,000க்கு உட்பட்ட குடும்பமாக உள்ளமையினை உறுதிப்படுத்துகின்றேன். நோட்: தற்போது விஜயகாந்தன் மருத்துவ நடவடிக்கையின் பொருட்டு வேலையற்ற நபராக இருப்பதனையும் குறிப்பிடுகின்றேன். இப்படிக்கு ஜிஎஸ் உறுதிப்படுத்தி தந்திருக்கேன். சரிதானே? ஓகே, சந்தோஷம். அப்போ அக்காவுக்கு நார்மலாகவே நல்லா இருக்கேடா, நல்லா இருக்க, அந்த மாதிரி கிடக்க சிரிச்சு ஒன்று சொல்லுங்க. நல்லா இருக்கே. சரியா, கடவுளன் சாப்பிடும். அச்சா 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 பாத்தியா, நீ மாமாவோட கோவிச்சு அழுது போட்ட ஏண்ணா இதில் இரு இப்போ கொஞ்சம் இதில் என்ன சார் வேணும், இதில் இரு கோவம் என்னோட இல்லை தானே? அச்சா அச்சா. அப்போ இதுக்கு என்ன சாப்பிட போகிறீங்க? சோறு. சரியா. காணுமா உண்டு மட்டேன் சாப்பிடு.
அம்மா சுண்டை ஒன்றும் முடுறான் இல்லை அதான் விளையாட்டு அப்படி தான் சாப்பிடும் ரைட் இல்லை அப்படி சூப்பர் ரைட் மெட்டர் விட விட 2 வேணா 1 ஃப்ரீ அப்படியே 2 வேணா 1 ஃப்ரீ அப்படியே அது வெளியே பை 2 1 ஃப்ரீ அதனால் விளங்க இருக்கலாம் அதுதான் பிரச்சனை ஓகே ஓகே ம் உடைச்சி கொடுங்க அவன் சாப்பிடுவான் அவன் பிஸ்கெட் எடுக்க மாட்டான் நீ யோசிக்காத பிஸ்கெட் நான் வச்சிருப்பான் நீ யோசிக்காத அக்கா இதில் இருங்க அக்கா நீங்கள் இதில் இருங்க அதில் இருங்க அம்மாச்சி கொஞ்சம் தள்ளி பின்ன அம்மா இருக்க விடுங்கூடா அம்மா இந்த மடியில் இருங்கோ பிள்ளை அம்மா இந்த மடியில் இருங்கோ அம்மா இருக்க விட்டுட்டு சரியக்கா இப்போ என்ன பிரச்சனைடா இப்போ தெரியும் தானே நார்மலாக வாழ்க்கையாண்டா நார்மலாக போய் கொண்டிருக்கும் திடீர் இந்த மாதிரி தான் கஷ்டங்கள் வேறு மெல்ல ஆகும் என்ன இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு கஷ்டம் தொட்டிருக்கு இவ்வளோ காலம் ஏதோ கடவுளேன்னு நல்ல மாதிரி போய் கொண்டு வந்தேங்கானே ஆடம்பரமாக இல்லாத அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றி கொண்டு போனோம் நீங்களே என்ன இப்போ உங்களோட அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தால சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறீங்க அப்படியோ சாப்பாடு பிள்ளைகள் படிக்கணும் டியூஷன் காசு கொஞ்சம் சவுண்டாக எனக்கே கேட்குது இல்லை அது வரையா ஐயா ஆமாம் அண்ணாட்ட போடா கொஞ்சம் அண்ணாட்ட போடா சரியா அச்சா அப்படியா சொல்லுங்க 2 பேர் போய் டியூஷனுக்கு போகிறவைக்கு டியூஷன் காசு மாதம் அதை நீ கட்டிடலாம் பாருங்க சோடா வந்து குடிச்சிட்டு கொஞ்சம் சத்தமாக என்ன அப்படி அப்போ கொஞ்சம் சத்தமாக கேட்குறீங்களா சரியா நான் கேட்குறவங்களுக்கு கேட்குதா ஆமாம் நான் கேட்குறவங்களுக்கு கேட்குதா அக்கா என்ன சொன்னான்னு சொல்லுங்க அவங்க கடைசியாக இருக்கா கேட்கல கேட்சா தான் கேட்குறாரு எனக்கே கேட்குது இல்லை 2 பிள்ளைகள் படிக்கணும் நீ டியூஷன் காணாது இன்னும் கொஞ்சம் கேட்கலாம் சத்தமாக இனி கட்டே இல்லாத அனுப்பல நானும் டியூஷன் காசு கட்டே இல்லாது ஓகே வேலை பார்க்க எங்களை நல்ல சாப்பாடு கொடுக்கவே வண்டி கொடுக்கவே காசு இப்போ இல்லை அதான் உங்களுக்கு கோல் அடிச்சது அவசரமாக எனக்கு நார்மலாக இப்போ அண்ணாண்ட பிரச்சனை வந்து சாதாரணமாக எவ்வளோ காலம் எடுக்குமென்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் இப்போ இந்த முள்ளந்தண்டு தானே கொஞ்சம் 5-6 மாதம் வேறு கஷ்டம் தான் சொல்லாதா வேண்டாம் சரியா சொல்லுங்க அப்போ கொஞ்சம் சத்தமாகதே 5-6 மாதம் மட்டும் அப்படி தான் இருப்பேன் அதான் இப்படி இருந்தால் எங்கள் நிலைமை என்ன போயிருக்கும் அதுதான் என்ன போயிருக்கும் சொல்லுங்க அவங்களுக்கா காசு இல்லாடி இப்படி இருக்கும் எப்படி இருக்கும் சொல்லுங்க பா கஷ்டம் தானே அப்போ என்ன கஷ்டமாகும் சாப்பாடுகள் வாங்கிடாது அவருக்கு ஒரு விரும்பினது உண்டு இனி போக்குவரத்து வரைக்கும் ஆட்டோக்கு அதுக்கு வேணும் உன்னை வச்சு என்ன செய்கிற சொல்ல இப்போ இந்த அளவுல பிரச்சனை போய் கொண்டுக்கு அதுலேருந்து டிக்டாக்கை சத்தமாக பார்க்குறிய நீ ஒன்றில் நீ நித்திர கொள்றேடாப்பா அல்லாட்டி இந்த டிக்டாக் வீடியோ அதை இதை பார்க்குற அல்லாட்டி எங்கேயாவது ஆட்டியன் சிவர் வழியே போய் என்னத்தை சொல்கிற நீ சரியா அம்மா பார்க்கணும் கூட தான் நாங்கள்லாம் பார்க்குறவா அப்போ நான் கூட்டிகிட்டு போட்டேன் சரி நாங்கள் வேணாலும் பார்த்தேன் நீ மேலும் பார்ப்போம் பார்ப்பீங்க ஓகே சரி இப்போ நாங்கள் என்ன செஞ்சு தரணுமாக்கா சொல்லுங்க முதவி அதான் இப்போ கையில் இப்போ கூடிய அளவுக்கு எங்களுக்கு கையில் காசு தான் வேணும் ரெண்டுக்குள்ளே இப்போ நீங்கள் உங்களோட பிரச்சனையை வந்துட்டு இப்போ நார்மலாக என்னால் ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அதாவது வந்து இப்போ அண்ணாண்ட உழைப்பை நம்பி போய் கொண்டு வந்த வாழ்க்கை இப்போ அண்ணா வந்து சரியினா பிறகு என்ன மாதிரி இருக்குமன்றது என்னால் ஊகிக்கக்கூடிய ஆளுக்கா சூம் பண்ணி காட்டுற காடிவா ஊகிக்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி தானே அப்போ அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ இப்படியான நடந்தாலும் உங்களோட வாழ்க்கையில் இப்போ நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுது தானே இப்போ ஏற்பட்டால் அது வந்து நாளாந்தம் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்துன்றதை நீங்கள் வடிவாக சொல்லணும் இப்போ உதாரணமாக இப்போ எங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னாக்கா நாங்கள் காலமாக சாப்பிட்றோம் மதியம் சாப்பிட்றோம் இரவு சாப்பிட்றோம் கவலை என்று சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை இப்படி போகிற வர இடங்களில் மற்றவங்கள பார்க்கும்போது கஷ்டப்பட்டால் கவலையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எங்களோட லைஃப் போகுது இப்போ என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் அதே மாதிரி உங்களோட நாளாந்த வாழ்க்கை ஓகே விடிஞ்சிட்டேன்னு சொன்னால் நீங்கள் என்ன மைண்டோட எழும்புறீங்க என்னென்ன கஷ்டத்தை எதிர்கொள்கிறீங்க கொஞ்சம் வடிவாக ஸ்ட்ராங்காக கதைங்க இப்போ இருக்கிற முடிஞ்சா நீ நாளைக்கு என்ன செய்கிறது சாப்பாடுகளுக்கு என்ன செய்கிறது பிள்ளை பார்க்கணும் அப்படி ஒரு இது இருக்குது தானே மற்றதுங்கட நான் கஷ்டத்தை வந்து வெளிக்காட்டுறேன் ஆக்கள் சொன்னாலும் செய்ய போகிறதும் இல்லை நாங்கள் எங்களுடையதை நாங்கள் தான் பார்க்கணும் அதுதான் உங்களுக்கு கால் பண்ணினது உங்களுடைய நீங்கள் பார்க்கணும் அப்போ நாங்கள் ஏன் எங்களுக்கு கால் பண்ணீங்க இல்லை நீங்கள் உதவி செய்கிறதானே அப்போ அதால் உங்களுக்கு கால் பண்ணினது அதால் எங்களுக்கு கால் பண்ணீங்க அப்போ நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும்னு கேட்டால் தான் நாங்கள் செய்யலாம் அதான் வேலை நீ இப்படி தான் நாங்கள் நீங்கள் ஏதாவது சுயதொழில் அப்படி தான் செய்யணும் என்ன செய்ய போகிறீங்க கோழி வளர்ப்போம் கோழி ஆடு இல்லாட்டி கோழி இல்லாட்டி ஆடு மாடு வளர்க்க இல்லாது ஏன் கொஞ்சம் இட வசதிகள் இல்லை கோழி இல்லாட்டி ஆடு தான் ஆடு வளர்த்து என்ன செய்கிற ஐடியா ஆடு குட்டி போட்டு அப்புறம் விற்கிற மாதிரி எல்லாத்தையும் எல்லாம் என்ன மாதிரி குட்டி போட்டு விற்கக்கூடிய மாதிரி எங்கள்கிட்ட வந்து அந்த அவர்
கண்ணனங்கள் கதைச்சவர் ஞாபகம் இருக்கேன் சுவிஸில் இருந்து. அப்போ அவர் வந்து ஒரு பெரிய வாழ்வாரம் ஒன்று செய்கிற காரம் இருந்தால் சொல்லி சொன்னவர். மேலே வந்து எங்களுக்கு சரியான ஆக்கள் வந்து அம்பிடையாது, அதான் முதலாக பிரச்சனை. அப்போ அவர்கிட்ட ஒரு விருப்பம் வந்து மாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாட்டை வாங்கி தந்தா நீங்கள் அதை யார்ட்டையும் ஆட்டுக்கு மாற்ற மாட்டீங்களோ? கேட்டு பார்க்கணும். ஆட்டுக்கு மாற்றுறாக்கோ நம்மளா ஒரு மாட்டை எடுத்து ஆட்டுக்கு மாற்றலாம். மாட்டின் விலை வந்து எனக்கு தெரியல. ஆட்டின் விலை தெரியுமா? நார்மலாக ஒரு ஆடு தனியாடுன்னு சொன்னால் 40 அப்படி வேணும். தனியாடுண்டா 40. கல்யாணம் செஞ்ச ஆடுண்டா சோடியாண்டா எனக்கு பெருசாக தெரியல. குறைய அண்ணே அண்ணே அக்கா துப்புரவாக காய்க்கிறா இல்லே. இங்கே வாணி இருக்கா அம்மா அம்மாண்ணே, இங்கே வாணி இருக்கா, இங்கே வாணி இருக்கா அம்மாண்ணே. இவா இப்படி இருந்தால் என்னண்டு புழப்பு நடத்துது சொல்லுங்க அப்போ. எல்லாம் நான் தானே கதைக்க வேண்டி கிடக்குது. அம்மா இங்கே வாணே, இங்கே வாணே, இதில் இருண்ணே வாணே, இதில் இருண்ணே எல்லாம் கேட்பேன் தம்பிடா. இங்கே அதுப்பா அம்மாண்ட குணந்தான பிள்ளைக்கு வந்திருக்கு. இதுக்கு நடுவுக்கு வாங்க. இல்லை அப்படி வைக்கப்படணும். உங்களை பிள்ளை என்னைய பிள்ளை மேரினாச்சா, அக்கா வந்து என்னைய சௌரம் மேனேஜா, நீங்கள் இவ்வளோ இந்த வைக்கப்படுத்தவே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு கடைசி பிள்ளை ஒரு மகன் இருந்தா, அக்காவுக்கு நான் ஒரு கடைசி தம்பி இருந்தால் அக்கா என்ன மாதிரி காயப்பா சொல்லுங்க அப்போ. என்ன மாதிரி காயப்பா அப்போ அப்படி என்னோட கதைக்கணும் மேடைய தம்பி பேட்டாப்பா. ஆடு விலை என்ன விலை வரும்? பெரிய ஆடு 50-60 ஆடு விலை தான் ரோடு. அப்புறம் அவா கேட்குறா இவா அந்த பெரிய ஆடு ஜோடியாகன்றாலும் நிறையாலும் கதைச்சி தான் பார்க்க. ஒரு குட்டியும் தாயம் 60க்கு விடலாம் சொல்லி ஒரு ஆள். இப்போ என்னண்டா, இப்போ எங்களுக்கு வந்து ஒரு ஆள் மாடு வாங்கி கொடுக்க சொல்லி தான் சொன்னவர். அப்போ நான் அவர் மாடு வாங்கி கொடுக்க சொல்லிக்க நான் உங்களுக்கு ஆடு வாங்கி தரலான்னு நான் ஒரு மாட்டை வாங்கி தரேன். நீங்கள் ஆட்டுக்கு மாற்றி எடுப்பீங்களோ? மாடு என்ன கூட கேட்டு தான் பார்க்கணும். இப்போ ஒரு காய்க்கு இப்போ இப்படி சொல்லுவோமே, இப்போ வந்து மாடு நாங்கள் ஒரு 1.5 லட்சத்துக்கு ஒரு மாடு வாங்கி தரோம். ஒரு இடத்துல வந்து இப்போ ஒரு 1 லட்சம் ரூபா பொறுமையாக ஆடு தான் நிற்குதுன்றக்கா உங்களுக்கு அந்த இடத்துல மாற்றிலாம் இல்லை, உங்களுக்கு 50,000 நட்டம் பெற போகுது. அப்போ என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு 3/4 மாட்டை கொடுக்கலாமா வைக்கி, 1/4 மாட்டை நீங்கள் வச்சுக்கொண்டு இல்லையோமோ. அக்கா என்ன சொன்னாலும் சிரிக்கிறா இல்லையே, சரியான கவலையாக இருக்கிறா அவ்வளோக்கா. கவலைப்படக்கூடாக்கா. சரி இப்போ வாழ்க்கையிலே அம்மா எல்லாருக்கும் கவலை இருக்குது சரிதானே. எங்களோட வாழ்க்கையிலே நிறைய கவலைகளை கடந்து தான் நாங்கள் அப்போ இப்போ நாங்கள் சிரிக்கிறோம்னா என்ன எங்களோட முயற்சி காரணம். அதே மாதிரி இன்றைக்கு கடவுள்கிட்ட புண்ணியத்தை நீங்கள் எங்களை சந்திச்சிட்டீங்க தானே. அப்போ ஏதோ ஒரு வகையில் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் தானே அக்கா. அப்போ ஏன் யோசிக்கிறீங்க, ஏன் இவ்வளோ அதில் வேர்க்கு உங்களுக்கு? கடவுளாக யோசிக்கிறாக்கா, ஏன் யோசிப்பான்? அப்போ ஹஸ்பண்டு பிரச்சனை கூட கண்டிப்பாக பிரச்சனை கவலைகள் இருக்கும். பிள்ளைகளுக்கு சரியான சாப்பாடு இல்லைன்னா கவலை. இப்போ உங்களோட மகன் நான் போக என்ன மாதிரி அழுதவரண்டு ஒரு நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டு வந்துருந்தா இந்த ஏரியாவுக்கு ஒரு தடவை இருந்திருக்கிறாரு. என்ன மாதிரி ஆளை சமாளிச்சு எடுத்தாங்க வாங்க இங்கே வாடா செல்லம் ஓடியா கிட்டா நல்ல மாமானு சொல்லி போட்டான் பார்த்தியே. என்ன மாதிரி ஆளை மடக்கி எடுத்தான் பார்த்தியோ. என்ன மாதிரி மடக்கி எடுத்துட்டேன்டா என்னோட வாரிய போவோம். என்னோட வரவுண்டு அடியாக இருக்கிறான். நல்ல ஒரு படி என்னண்ணா வடிவா கிடக்கு பிஜாமே கிடக்கு. எந்த ஆக்டர் மாதிரி வேலை விருப்பம் உனக்கு? எந்த நடிகரை பிடிக்கும் உனக்கு? அம்மாவோ? அம்மா சொன்னார் நடிகர் விஜயோ ஐத்தோ சூர்யாவோ பிள்ளைய சரியா? டிவி பார்க்குறே டிவி பார்க்குறே அப்படி சாக்லேட் டேஸ்டாக இருந்தது. ஏன் செல்ல மழை கூட உண்டுக்கும் வேணா மாமாவோட கோவமேடா. நீங்கள் என்னென்னா நீங்கள் ஆடை வந்து வளர்த்த விதம் கொஞ்சம் ஏதோ சின்ன இஷ்யூ கொண்டு இருக்குது. அதெல்லாம் டக்குன்னு போயாங்க. நான் நல்ல மாதிரி கதை கூட அவருக்கு அந்த குரல் வந்து ஒரு அழகியோட சேர்ந்த குரலாக வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அவனை வளர்க்கும் அவனை போயாங்க திருவிழாவளத்து எங்கேடா திருவிழா கொட்டன் மேங்கடா எங்கேடா அண்ணா குழப்படியா அண்ணா குழப்படியா அண்ணா 2 கொடுக்கட்டா அதை பற்றி அண்ணா 2 கொடுக்கட்டேன் அடியப்பா அடிக்கிற 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 விடுகிற இந்த வத்திய நல்லா இருந்த சந்தோஷ். சரி அப்போ நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும், என்ன வாங்கி தரணும்? நீ சொல்லலாம் கட்டிக்கான்னு சொல்லலாம். படிப்பேன் நல்லா படிப்பேன். எத்தனை படிக்கிறேன்? 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். இங்கே அந்த கடுத்த வாசி பாப் பாப்பா என்ன படிப்பேன் பாப் இந்த வாசி பாப் பாருங்க வா ஒரு வார் ஒரு வார் ரைட் வாசி பாப் அவர் கட்டு
மேற்படிப்பிட்டு வசிக்கும் விஜயகாந்தன் ஆகிய நான் தொழில் நிமித்தம் காரணமாக தென்னை மரத்தில் கால் முறிவு முள்ளந்தாண்டு ஒடிப்பு ஏற்பட்டுள்ளது. 3 பிள்ளைகள் ஆகவே என்னால் முடியாத காரணத்தால் ஒரு உதவியினை பெற்று கொள்ள உண்மை என உறுதி செய்து கொள்ளுமாறு சன்மன் கேட்டுக்கொள்கிறேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்போ எத்தனாம் பிள்ளையா வார் நீங்கள் பள்ளிக்கூடத்தில்? ஆ முதலாம் பிள்ளையா வரோண்ணா? நல்ல ஸ்ட்ராங்காக வாசிக்கிறான் என்ன? நல்ல மண்டையாக தான் கிடக்கு ஆளுக்கு என்ன கட்டிக்கார். இப்படியே படிக்கணுமே என்ன? படிக்கிறாக்க என்ன செஞ்சு வரணும் பிள்ளைக்கு? காசு கட்டிடலாம் டியூஷன் நிப்பாட்டிட்டீங்களா என்ன? ரைட். அப்போ என்ன ஆகுது படிப்பை நாங்கள் பொறுப்படுத்த நடத்தவே? எவ்வளோ வேணும் டியூஷன் காசு மாதம்? 2 பேருக்கு 3000. 2 பேருக்கு 3000 வேணும். அப்போ நாங்கள் ஒரு மாதம் 5000 தர வேறுடைய காய்ச்சி பேசி மாதம் ஒரு 5000 தந்தால் ஆக்களை இப்போ டியூஷனுக்கு அனுப்புவீங்களா? வடிவா நாங்கள் கஷ்டப்பட பிள்ளைகள் நல்ல மாதிரி படிப்பிக்கணும். ஓ அதான் அதுக்கு நீங்கள் ஆனால் இப்போ இவன் நல்ல கட்டிக்காரனா வருவான். என்னடா அம்பி சில மருவீங்களா கட்டிக்காரனா? நல்ல கட்டிக்காரனா வருவான். வேணா 2 மெத்தினே? ஆமாம் சுண்டல் பார்த்தியா? இல்லை 2 மெத்தினே 4. இவன் சொன்ன பிள்ளை ஏன்னா 2 மெத்தினே 3 3 3 3 4 4 4 5. ஓ மை காட் 5 5 10. அம்மா அம்மா பேயா இருக்க சொல்லுங்க. அம்மா பேயா இருக்க சொல்லுங்க. அம்மா பேயா இருங்கன்னு சொல்லுங்க. பேசாரும் ரைட். 10 10 எத்தனை? 20. வெரி குட். 20 20 40. சத்தம்ல அடி இவனுக்கு அடி 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 சரி. 40 40 எத்தனை? 15. ஆமாம் ரைட் வெரி குட். 15 15 30. பார்த்தி என்ன கட்டிக்காரன் பார்த்தியா? செல்லா குட்டிடான் அந்த மாதிரி ஒரு கட்டிக்காரன் வருவான் பாருங்க பையன்டா. வளர வந்தான் பெரிய ஆளாக வருவான். ஏடா அம்பி? அச்சா ஓகே சரி. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்வோமாக்கா? இப்போ ஒரு கேட்டையும் கடன் வாங்கியிருக்கீங்களா? எவ்வளோ வாங்கியிருப்பீங்க? ஒரு ஆள்கிட்ட 10,000 ஒரு ஆள்கிட்ட 10,000 சொல்லி வாங்கி ஒரு ஆள்கிட்ட 10,000 வாங்கினீங்க. வர இவன் அம்மா ஒரு ஆள் 10,000 மாறிங்க வந்தவா. உங்களோட அவட்ட அம்மாவோ 10,000 மணி தந்தவா. ஓகே வர நாங்கள் இங்கே ஒரு ஆள்கிட்ட 10,000 20,000 இப்போ கடன் நிற்குது. வர லோனு வளர்ந்து இருக்குது எங்களுக்கு. அது உங்களோட பிரச்சனை. அது இது அதை சொல்கிறேன். அதை சொல்லக்கூடாது நீங்கள். சரி எவ்வளோ லோன் நிற்குது? இப்போ ஒரு 50 நிற்குது. இப்போ ஒரு 50 நிற்குது. நேற்று எவ்வளோ ஆண்டு கட்டி கொண்டு வந்து நாங்கள் வளர்ந்தோம். இப்போ கட்டியில் வேறு எது கட்ட எவ்வளோ லோன் எடுத்தீங்க மொத்தம்? 70 எடுத்தது. 70 எடுத்தேன். என்னதுக்கு எடுத்தீங்க லோன்? என்னது ஏன் லோன் எடுத்து சிரிக்கிறா? அடை ஒன்று எடுக்கிறதுக்காக எடுத்தது. அடை ஒன்று எடுக்கிறக்காண்டி வச்சு அடை எடுக்கிறக்காண்டி அந்த அடைவன் வச்ச நீங்கள் திருப்பி பிறகு வச்சாச்சு. திருப்பி பிறகு அதை வச்சாச்சு. லோன் எடுத்து அடைவும் எடுத்து திருப்பி அந்த அடையும் வச்சாச்சோ? அந்த அடைவு முதலேன்னு வச்ச நீங்கள்? அது முதல் வச்சு இப்படி பேருக்கு வேலை முறை தானே. இப்போ அப்போ வைக்கிறது சாப்பிட்றதான். பிறகு லோன் எடுத்து அடைவு எடுத்துட்டு இப்போ அடையும் வச்சாச்சு. எவ்வளோ அடையை வச்சிங்க? இப்போ அது 2 நிற்கிது. 150க்கு வச்சுருக்கு. 150 வச்சுருக்கு. 150ல் தனி 50க்கு வச்சுருக்கு. அதான் தனி 50 வச்சுருக்கீங்க. ஓகே. மற்ற லோன் 50,000 நிற்கிது கட்டுறதுக்கு. அப்போ இப்போ 1,00,000 ரூபா கடன் நிற்கிது. கடன்கார் வார இல்லை எதடி? லோன்காரர்கள் வந்துட்டு தான் போகிறாரு. என்னவா சொன்னதான் தான் கட்டுறோம்னு சொல்லி விட்டுருக்குதாள். என்ன சொல்லிட்டு போகிறாங்க? தெரியும் தான் நிலைமைகள் பார்த்து செய்யும் கொண்டு போகிறார். அப்போ இரவைக்கு என்ன பிளான் சாப்பாடு? இரவைக்கு பான் தான் வாங்கணும். பான் தான் வாங்கணும். எவ்வளோ காசுல கையில்? இப்போ கையில் ஒரு 500 இருக்குது. கையில் 500 காட்டுமா? அங்கே இருக்கு. எங்கே? வீட்டுக்கு இருக்கு. அப்போ கையில் 500 கையில் இல்லை அங்கே இருக்குது. உங்கள்கிட்ட 500 சொன்னீங்க. ரைட் ஓகே. ஓகே. அதில் வர உங்களோட அப்பாவா? ரைட் ஓகே. அப்போ இவரை தான் சொன்ன நீங்கள் குடிச்சு போட்டு வந்து சண்டை போடுறாண்டு பாருங்க வாங்க கேட்போம். ஐயா என்ன இப்போ கதை போகுது பிள்ளையா போகுது? எல்லாம் நல்ல மாதிரி இருக்கிறோமா? உங்களால் வீட்டில் கரைச்சி 2 காய்க்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் சொல்லுது. பேர பிள்ளையிலேருந்து முழுக்க சொல்லுதுகளே குடிச்சா வீட்டில் ஒரு தண்ணி இருக்கிறா இரவுலேன்ட்டு. இது தப்பான கதை. என்ன கதை இந்த கதை? குடிச்சாயே நிற்கிறேன். நான் அப்படி படுமோது ஒரு பதில் சும்மா நீ உங்களோட காலை நிற்கிது. நான் அதான் அவ்வளோ பேசி போடுவான். நேற்று வர நாங்களும் ஆட்டோ கார்கள் எங்கட ஆட்டோ கார்கள் நிற்கிது. இங்கே கிட்டு வாங்க கதை விடாங்க கிட்டு வாங்க என்னண்டு
எங்களை இப்படி ஆட்டோக்கள் சத்தம் போடக்கூடாது. சொல்லுங்க. கார்கள் ஆட்டோக்கள் என்றால் பைக் வருதா? அது போட்டு மிஞ்சி வாங்க ஐயா. சைக்கிள் இப்போ ஒன்றரை மாட்டீங்க, நீ காரில் நிற்கட்டும் டக்குன்னு எடுப்போம். எடுக்க மாட்டாங்களா? எஞ்சி வாங்க. இப்போ காருக்குலாம் எடுத்தேன்னா காரில் கீறி கொண்டு தான் வரும். அவர் கேட்டாலும் நியாயம் இருக்குதானே, நான் கூட குடிக்கிறேன் 1.10 கல்லு தான் குடிக்கிறேன். அவர் கேட்டாலும் நியாயம் இருக்குதானே. அவர் தனக்கு கணக்காக குடிப்பார். கணக்காக குடிப்பார். நான் சில வேலைக்கு போவார். இப்படி தான் போட்டு வாங்குறேன். இப்போ அங்கே போட்டு வரேன். இப்போ வேலி அடைக்கிறதுக்கு மட்டை கொண்டு வந்தவர். வேலையெல்லாம் பலதாக போயிட்டுது. சரியா. ஏண்டா இவ்வளோ தூரம் ஏண்டா அதை விட முக்கியமான ஒன்று இருக்கடா. அப்போ கண்ணு நாள் ஆகிட்டாப்போ அது ஒன்று கொடுத்தானோ, அதை கொடுத்து படுப்புற கொடுக்கும். வேணும் 2 கொடுத்தா தானே. சரி. அப்போ அம்மாம்மா என்னண்டா, நாங்கள் நார்மலாக போகிற இடங்களில் உதவி செய்கிறேன்டா அம்மா. கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கணக்கை சொல்லிக்கிள்ளி வடிவா அழுது குளறி காய்ச்சா தான் கூட கொடுக்குறோம் நாங்கள். இது அக்கா அளவும் இல்லை குளறவும் இல்லை, நாங்கள் என்னென்று காய்ச்சி கொடுக்குறது? கொஞ்சம் உண்மையிலே கஷ்டமண்டேக்கா அக்கா இங்கே வாங்க தம்பி வெள்ள நாள் தான் உடனே சாக்லேட் பண்ணி கொடுத்துட்டேன். அதெல்லாம் உடனே சாக்லேட் பண்ணி கொடுத்து விட்டேன். ஆனால் இங்கே அக்கா அலையெல்லாம் உண்டு. அக்கா அளவும் இல்லை கொள்ளும். அன்னதுக்குள்ளே வழிகாட்டாமல் இருந்தால் எங்களுக்கு தெரியாது இல்லை விஷயம். நான் அப்படி என்றால் சாத்திரம் படித்து தான் பெறணும் மக்கள் நம்ம மனதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறது. ஏதாம்மா? அதுதான். அப்படி உண்மையில உங்களுக்கு போய் சொல்ல மாதிரி தெரியுது. யாருக்கு? உங்களை பார்த்தா போய் சொல்கிற மாதிரி தெரியல, ஆனால் கஷ்டமே தெரியல. என்ன யாரோ கவனிக்கிறாங்க அவளோட வெளிநாட்டில் யாரோ நிற்கிற மாதிரி கிடக்கு. எங்களுக்கு இது ஒரு வெளிநாட்டு துறை மேலே நீங்கள் விசாரிச்சிருப்பீங்க. சுவிஸில் விசாரிச்சாங்க கிடையாது. சுவிஸில் உங்களோட யாரோ ஒன்றோட்ட தம்பி யாரோ நிற்கிறாங்க. எங்களுக்கு சுவிஸ்லேயோ கனடாவில் ஒரு திறமே இல்லை. வெளிநாட்டு இல்லை, ஒரு இடத்தையும் இல்லை. ஒரு இடத்துலையும் இல்லை. ஆள் வருது. ஆளை கேட்டால் தெரியும். போகிறோம் ஆளை கேட்டால் தெரியும். நீங்கள் சும்மா இருக்கணும். நான் கேட்க நீங்கள் சும்மா இருக்கணும். ஆளி பங்க ஓட்டுவார். தப்பு தம்பி, கதவு தப்பு. தப்பான கதைகள் காய்ச்சொன்று இருந்தோண்டு. ஐயா என்னண்டா கஷ்டமண்டு கூப்பிட்ட வந்து பார்த்து உதவி செய்ய சொல்லி இங்கே வந்து பார்த்தா ஒன்றும் கஷ்டமே தெரியலையே. இங்கே கிட்டோம் கிட்டோம் கிட்டோம். அது நோமா இல்லைண்ணே. அது நோமா இல்லை. வசதி இல்லை. வசதி இருந்தாலும் ஒரு காய்க்கு குடிக்கலாம். அம்மா அது எந்த பிள்ளைகள்? வேற பிள்ளைலாம் என்னது நீங்கள் தானா? அவன் சொல்கிறான் நீங்கள் அவனை குடிச்சு போட்டு எனக்கு அடிக்கிறேன்றான். சாச்சி சொல்கிறான் அவன் சின்னவன். என்ன அடிக்கிறாரு அப்பப்பா? ஏன் அவன் ஓம் பண்ணுறான் பேங்க என்ன அடிக்கிறாரு? பார்த்தியல அவன் ஓம் பண்ணுறான். அப்பா அது கிடைக்குங்களா? அவ அம்மாக்கும் இப்போ எங்கே தேவை இருக்கு? ஏன் வேலைக்கோ? இப்போ என்ன செய்வோம்? மகளுக்கு பிரச்சனைக்கு என்ன செய்வோம்? உதவி ஏதோ உங்களால் முடிஞ்ச செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். விஷயத்துக்கு வாங்க. கீழே இருக்கேன் கீழே இருக்கேன். அஞ்சு இதில் படிக்கட்டில் படிக்கட்டில் இங்கே வாங்க இங்கே வாங்க. நீங்கள் தூரம் இருந்தால் நீங்கள் கதைக்கிறேன்னு அப்படிலாங்க அது காது வைக்கிற கொஞ்சம் குறைவு. அதான் பிரச்சனை. இதில் ஐயா இதில் இதில் வாங்க. இந்த கட்டில் வாங்க ஐயா. வாங்க நேரம்பு நேரம்பு கட்டுக்கு வாங்க. இதில் வாங்க இதில் அது விளையாட்டும் பிரச்சனை இல்லையா? வாங்க இதில் இருங்க இதில் இருங்க. நாங்கள் எல்லாம் உண்டு கொண்டு என்ன செய்வோம் அப்போ மகள்கிட்ட பிரச்சனைக்கு? காதில் முடிய பார்த்துச்சு. சொல்லுங்க. அண்ணன் இன்னைக்கு நான் போனா தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நான் போய்த்தான் நாங்கள் இழந்த கொள்வதுன்றது எனக்கு மீறியல் குறைவுதா இதில் தான் வேறு ரெண்டு போனாங்க. சரியா சரியக்கா. இப்போ நாங்கள் வந்ததுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு வந்துட்டு போகிறோம். நீங்கள் அந்த காசில் அந்த அவர்கிட்ட அம்மாவை இந்த காசையும் கொடுங்கோ, நீங்கள் வாங்கின காசையும் கொடுங்கோ. மிச்சத்துக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு சாமான் வாங்கி போட்டு சமாளிங்க பார்ப்போம்.
நாங்கள் உங்களை மாதம் மாதம் படிப்பிக்கிறதுக்கு அன்னைக்கு ஓகே ஆக மாட்டேன் சரி தானே தொடர்ந்து இல்லாட்டிலும் அன்னைக்கு ஓகே அண்ணன் ஒரு வேலையை போக மாட்டோம் ஒரு வருஷத்துக்கு கண்டாலும் மாதம் மாதம் டியூஷன் காசு கண்டாலும் ஒரு 5000 மாதிரி கண்டாலும் அரேஞ்ச் பண்ணுவோம் குறைஞ்ச ஒரு 5000 மாதிரினா பார்ப்போம் பிறகு வர்றதை பொறுத்து பிறகு யோசிப்போம் சரி தானே வேறு என் தேவையில் இருக்குதோ டியூஷன் காசை கொடுத்தா ஓகே அக்கா ஐயா சந்தர்ப்பம் வந்து அமையும் போது வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் விட்டுட்டு கவலைப்படக்கூடாது ஐயோ இதை கேட்டுக்கலாமே அதை கேட்டுக்கலான்னு இப்போதைக்கு பெற்ற சிலவளுக்கு கையில் இப்போ ஒரு சிலவளுக்கு கையில் காசு வேணும் ரைட் அதுவரை நீங்கள் விஷயத்த சொன்னால் தானே நாங்கள் செய்யலாம் திடீரெண்டு நானும் போகணும் சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதுகளுக்கு எல்லாம் வேணுங்க என்ன செய்யணும்டா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போகணும்னு சொல்லுவாங்க எல்லாம் வாங்கினது அப்போ அதெல்லாம் நீங்கள் கேட்டால் தானே பெற்றுக்கொள்ளலாம் இப்போ ஏன்னா தெரியாட்டி நான் நார்மலாக ஒரு எல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு அளவாக தந்துட்டு போயிடுவேன் நீங்கள் விஷயத்தை சொன்னால் தான் நாங்கள் அதுக்கு தான் செய்யலாம் கிளச்சஸ் கொண்டு வாங்கணும் கிளச்சஸ் கொண்டு வாங்கணும் ஓகே அது என்ன விலை வருமா என்ன விலைன்னு தெரியல ஒரு 10-15 மாதிரி வருமோ கிளச்சஸ் இன்றைக்கி அப்படி தான் பெருமா அதுக்கு மேலே போவா அதே ஐயா அதுக்கு மேலே போவா ஓகே எங்கேயாவது தேங்க என்ன விலை போகுது 60 ரூபா போகுது தானே ஓகே 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 அப்போ என்ன செய்வோம் அப்போ இவாக்கு 20,000 ரூபா கடன் நிற்கிது அங்கே சாப்பாடு சாமானுக்கு ஒரு 10,000 20,000 இருந்தால் தான் இப்போ சமாளிக்கலாம் இனி ஆட்டோ காசுக்கு ஒரு 5-10 கையில் வேணும் தானே அப்போ நார்மலாக இப்போ ஒரு 50 ரூபா இருந்தால் தான் சமாளிக்கலாம் போலக்கா கையில் ஒரு 50,000 வேணும் ஏன்னா அல்லாட்டி கூட வேணுமோ கூட என்னன்னு சொல்கிறேன் கூட இருந்தால் நல்லா தான் இல்லையாண்டு இல்லை இப்போ நான் என்னென்னு சொல்கிறேன்டா கையில் இப்போ ஒன்று இருக்கணும் கையில் நோம்பல எல்லா சிலவளும் பார்த்து கொண்டு இருக்கோம் உங்கள் கையில் இப்போ ஒரு 1 ரூபா தான் 1 ரூபா தான் 1 லட்சம் வேணும் பண்ணுறீங்களா கையில் அப்படின்னா தான் நீ ஏதோ சமாளிக்கலாம் 1 லட்சம் இருந்தால் தான் சமாளிக்கலாம் சொல்லல நான் சொல்கிறேன் 1 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் சமாளிக்கலாம்ன்றக்குள்ள 1 லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி கதை இல்லையே இப்போ படம் வந்து நல்லா இருந்தால் தான் தியேட்டரில் ஓடி காசு வரும் ஐயா என்ன ஐயா படம் வந்து சரியில்லாட்டி இப்போ நீங்கள் வைனாலியல் படம் வந்து போறிய பார்க்க வெங்காயம் போ வீட்டேன்ட்டா சொல்லியலே இல்லையோ அதே மாதிரி இப்போ நீங்கள் கதைக்கிற கதை வந்து உண்மையிலேயே ஒரு கஷ்டம் மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து உங்களுக்கு இனி இல்லைன்ற ஒரு தேவையை பிரதிபலித்தா தான் நாங்கள் உடனடியாக அதை செஞ்சுட்டு போகலாம் இப்போ நீங்கள் வந்து சத்தம் போடாமல் இருந்து கொண்டு எனக்கு 1 லட்சம் பண்ணுமெண்டா யார் தருவாங்க யோசிப்பாங்க 50,000 ரூபா கடனை தந்து விட்டு 1000 முறை உந்த கேட்டு வாசலில் வந்துட்டு போகிறான் கடன்காரன் ஏன் 1000-2000 ஆண்டாலும் அதை வேண்டி எடுப்போம்ண்டு அப்போ நீங்கள் அவனுக்கு இவ்வளோ கதை சொல்ல போகிறீங்க அண்ணன் தெரியும் தானே திருநீல விழுந்தவர் கொண்டு வர உலகத்தை படுறோம் இப்போ சாப்பாடும் இல்லைன்னு சொல்லத்தான் அவன் திரும்பி போகிறான் ஆனால் நாங்கள் எங்களுக்கு நீங்கள் பேசாமல் சொல்லிட்டு ஒரு ரூபாண்டா 50 மணி நாங்கள் எப்படி தரது அதுவும் அவன் தந்துட்டு திருப்பி கேட்குறான் நாங்கள் திருப்பி தாரே இல்லை திருப்பி கேட்குறே இல்லை அது சரி தானே அப்போ என்னண்டா அப்போ தாரது சொல்லுங்க நான் கேட்குறது பிள்ளையாக இருந்தால் நீங்கள் நியாயத்தை சொல்லுங்க அது சரி நான் உங்களோட வீடியோ பார்க்குறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு பிள்ளைங்கத்தானே வேணும் நீங்களும் பார்க்குறீங்களே ஃபோனில் கேட்குறீங்களா ரைட் அப்போ சொல்லுங்க என்ன பார்க்குறீங்க நாங்கள் எப்படி காய்க்கிறவேன் நீங்கள் இப்போ எப்படி காய்க்கிறீங்கன்னு பார்க்குறீங்களோ இப்போ வீடியோ போட்டு பார்த்தா நீங்கள் காய்ச்சி ஒரு 2 நிமிஷமாக தான் இருக்குது மொத்தமாக கூட்டி பார்த்தா மிச்சம் 48-50 நிமிஷம் நான் தான் காய்ச்சிருப்பேன் என்ன சார் கவிதா 1 லட்சம் கொடுக்கலாமா வைக்க நீ யோசிப்பார் நாளைக்கு ஆக்கல் என்னென்று ஒன்று விசாரிக்க ஆக்கலாம் திடீர்னு கேட்டோன்னே கொடுத்தீங்களா அப்போ நாங்கள் முன்ன ஒரு 50 தரோம் கச்சே தானே இந்த தம்பியை தாங்க அதை வச்சு நீங்கள் 2 பேர்ட்ட கடனையும் கொடுங்க மிச்சம் 30 நீங்கள் சாப்பாடு சாமானையும் வாங்கி போட்டு மிச்சம் ஒரு 20 கையில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க அவர்கிட்ட செலவுக்கு இப்போ நாங்கள் இந்த வீடியோ போட்ட பிறகு திருப்பி யாரும் அடிப்பாங்க தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமென்ற மாதிரி இது அடித்தா நான் அதில் உங்களுக்கு கொண்டு வந்து தருவேன் சரி தானே என்ன ஐயா நான் சொல்கிற வாஸ்கம் தானே ரைட் ஏண்டா எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி தானே அக்கா ரிசல்ட் எதிர்பார்க்கணும் என்ன சொல்லுங்க ஆகும் இப்போ நாளைக்கு உங்களுக்கு போட்டு நானும் அக்கள்கிட்ட பேச்சு வாங்கல இந்த பேப்பரில் என்னத்தை பார்த்து போட்டேன் என்ன எழுதுங்க பண்ணிப்பாங்க செல்லக்குட்டியா சரியா விருப்பம் பாரியா என்னோட பாரியா போவோம் நான் அப்புறம் போவோம் என்ன 50 இருக்குதா ரைட் ஓகே காணுமா காணுமான்னு சொல்லாமல் வடிவா சொல்லணும் அதான் இப்போ சமாளிப்போம் இதை வச்சு இப்போ சமாளிப்போம் லோன்கார் வந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க லோன்கார் சொன்னதான் கொஞ்ச நாளைக்கு பொறுக்க சொல்லி அட இப்போ போடாப்பா அப்புறம் கேட்குறாரு இல்லை தான் இப்படியாவது கட்டணுமான்னு சொல்லி அப்படி கொத்தவங்கள்ட்ட நல்லா நீங்கள் காய்ச்சி கொண்டு இருப்பீர்கள் ஆனால் வீடு தேடி உதவி செய்ய வந்தவங்களுக்கு இப்போ சமாளிப்பேன் அது தான் என்ன சொல்கிறீங்க
இப்போ எங்களை பிள்ளைகள படிப்பு செலவுக்கும் வேணும் முதல்ல. நான் உண்டுக்கும் அப்போ நீ வரவே மாட்டேன் இந்த பக்கம் வரவும் மாட்டேன், ஒரு ரூபா காசு தரவும் மாட்டேனா? முதல் சொன்ன சில பேர் எல்லாம் வீடியோ எல்லாம் வரும் அப்படி இப்படின்னு சொன்ன வித்தியாக்கள் அதுக்காக நான் எல்லாம் சொல்கிறேன். வீடியோவில் எல்லாம் வருமாட்டே என்ன நீங்கள் களவெடுத்துன்னு வருதாமோ அல்ல என்ன கஞ்சா கருத்துன்னு வருமாமோ இப்படி கதாச்சி ஒன்று சொல்லி வருமாமன்னு வந்தா என்னவா அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறது இப்படி என்ன அவர்கிட்ட மோசமாக இருக்கு நாங்கள் இப்படி கதைக்கத்தானே வேணும் சொல்லி சொல்லி தான் அவர்கிட்ட நம்பரை வாங்கினது. இல்லை வீடியோவில் வருமாமாண்டா அதில் என்ன பிரச்சனையா வந்தால் என்ன பிரச்சனையா இல்லாத உண்டு போட போகிறோம் யோசிச்சு பாருங்க. இன்றைய கதைக்கிறாக்களாக எதுவும் செய்ய சொல்லுங்க ஐயா. ஆ செய்ய சொல்லுங்க. ஓ 1000 ரூபா காசு தந்தோடு அடுத்த நாள் வந்து நிற்பேன் வேணா அடி அவள் சும்மா விடுற ஆள் இல்லையாண்டா என்ன போனதான் அப்பாக்கா. இப்போ இந்த 50,000 கூட வந்து இது நான் இப்போ எந்த காசில் உங்களுக்கு தரையில்லை, இது இன்னும் ஒரு ஆள் அனுப்பி தான் நான் உங்களுக்கு தந்தது. அப்போ நீங்கள் வந்து உண்மையிலேயே சரியான முறையில் சில விஷயங்களை வந்து கதைச்சி செஞ்சு இதண்டும் போதும் நாங்கள் அதை மதிப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இதை நாங்கள் செய்வோம், சரிதானே? அப்போ இப்போ நீங்கள் வந்து இப்படி கதைச்சா கொண்டா வந்து அது ஒரு சில விஷயங்களில் ஒரு சில பின்னடைவுகளை உண்டு பண்ணும். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு அக்கா வரால் அதாவது வந்து அவங்களோட பேரை சொல்ல வேணாம், டோன்ட் சே த நேம் கிருஷ்ணா அப்படின்ட்டு சொல்லியிருந்தா அக்கா வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே காசு அனுப்பியிருந்தவா. நினைக்கிறேன் வந்து அங்கேன்னு சொன்னால் கனடாவோ கனடா வென்கூவராக இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னால் 16 வந்துட்டு நம்பர் ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் வந்துட்டு எண்ட் ஆகுது வந்து 617 சரி தானே. அப்போ அக்கா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வந்து அதாவது பேரை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கனடாவில் இருந்து வந்து இந்த காசை உங்களுக்கு அனுப்பியிருந்தா அதாவது வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு 50,000 நாங்கள் உங்களுக்கு தந்துருக்கோம். அப்போ அந்த அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதுக்கு எங்களோட மேலும் அந்த நன்றிகள் கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுங்கள். கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறீங்க. மேலும் மேலும் அவர்களை ஆசீர்வதித்து கஷ்டப்பட்டார்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிறீங்க. சரி ஓகே. அப்போ அக்கா சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய காசை நாங்கள் டெலிவரி பண்ணியிருக்கிறோம். உண்மையிலே அக்கா இப்போ நானும் வந்து என்ன சொல்கிறது, நானுமே நிறைய இளைஞ மனந்தான் நான் சொல்லணும்னு நான் விரும்பலை. ஆனால் நோமலாக எங்களோட பழகிறவங்களுக்கு அது தெரியும் சரி தானே. ஆனாலுமே ஒரு சில விடயங்களுக்குள்ளாக நாங்கள் வரும்போது வந்து சில வரையறைகள் எங்களுக்கு இருக்குது. அதாவது யாருக்கு என்ன செய்யணும் எப்படி கொடுக்கணுன்ற ஒரு வரையறை இருக்குது சரி தானே. இப்போ அதை மீறி நாங்கள் செய்யவும் இல்லாது. பட் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் நீங்கள் என்ன ஒன்று மலையில் அழுதா தான் தருவேன், அதெல்லாம் சும்மா சொன்னது. நானும் இப்படி கேட்கக்கூடாது இருந்தேன் அந்த வீடியோவில் என்னென்னா கேட்கலாமே இருக்கலாம் தானே. மற்றது நான் வந்து அப்படி நிப்பாட்டுறான்னு சொல்லி போட்டு அக்கா கொஞ்சம் அழுங்கோன்று தான் சொல்கிறா. அப்படி பழக்கம் எனக்கு இல்லை. எது உண்மையோ அதை அப்படியே எடுத்து காட்டுறானாக்கா என் இது பார்த்துங்க சில குட்டியை தூக்கப்போ அழுதான்னு பார்க்கண்டு ஆளை என்ன கூலாக்கின்னு பார்த்துனீங்க தானே. இப்போ அங்கே வந்து இருக்கிறாரு. இப்போ என்னோட வேற ஒன்று அடியாடா தம்பி காரில் போட்டுருவோமா? பார்த்தீங்களா அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளை கொண்டு வந்துருக்கேன். அதான் வந்து நாங்கள் சரி தானே. இப்போ நீங்கள் திருப்ப வீடியோவில் கேட்கக்கூடாது தான் இருந்தான் என்ன செய்கிறேன்லாம் சொன்னீங்கன்னா அப்புறம் பார்க்குறவங்க யோசிப்பாங்க என்னண்டு ஏவா என்ன இப்படியும் காய்க்கிறா அப்புறம் அப்படியும் காய்க்கிறான்ட்டு. இப்போ வந்து ஒரு விஷயத்தை அதாவது வந்தாக்கா ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய முன்னும் 1000 தடவை யோசிக்கலாம். ஆனால் நாங்கள் செஞ்சிட்டோம்டா அது பிறகு யோசிக்கிறதில்ல பலன் இல்லை. இப்போ நீங்கள் முடிவெடுத்துட்டீங்களா நாங்கள் வீடியோவுக்கு போக போகிறோம், வீடியோவில் ஹெல்ப் கேட்க போகிறோம். ஓகே இனி அதை நாங்கள் என்ன மாதிரி கேட்டு அதன் மூலமாக பயன்பெறலாம்ன்றது தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் வீடியோவில் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை தான் தம்பி என்ன செய்கிறேன் நீ அவர்கிட்ட நிலைமையிலும் பிழைச்சி போட்டு ஏதோ பார்த்து செய்யுங்கோன்னுண்டா யாரும் எதுவும் உதவி செய்வாங்களோ? செய்ய மாட்டாங்க. இப்போ வந்து அவருக்கு முள்ளந்தண்டு பிரச்சனை நீ வேலையில் செய்யலாது. 5-6 மாதத்துக்கு இப்படி இருக்குமுண்டு என்னால் அதை புரிஞ்சு கொள்ள முடியுதாக்கா. ஆனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான சில விஷயங்களை வெளிப்படுத்தும் சரி தானே. அப்போ அக்காண்ட நிலைமையை விளங்கி கொண்டவங்கள வந்துட்டு நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க நினைக்கிறேன். வந்து அண்ணா வந்து படுத்த படுக்கையில் இருக்கிறார் அண்ட் வந்துட்டு இப்படியே தான் இருக்க போகிறார் லைஃப் லாங் வந்து இப்படியே இருக்க போகிறார். லைஃப் லாங் மீன்ஸ் வந்து ஒரு இன்னொரு 5-6 மாதம் இப்படியே இருக்க போகிறார். அண்ட் வந்து அது மட்டும் இவங்கள்ட நிலைமை சரியான கிருத்திகளாக அமைய போதும். ஸோ இந்த வீடியோ பார்க்க நீங்கள் வந்து கொஞ்சம் மனமிறங்கி இவங்களுக்கான ஒரு உதவி பணத்தொகையாக ஒரு கொஞ்சம் ஆளுக்கால ஒரு கொஞ்சம் அனுப்பினாலும் நாங்கள் அதை கலெக்ட் பண்ணி கொடுத்தமாக இருந்தால் இல்லாட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஆடு வாங்கி தந்தா ஓகேண்ணா. ஒரு 2-3 ஆடு வாங்கி தந்தாலும் அதை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் சமாளித்து கொள்வீங்களா என்ன. ஏன்னா இப்போ அண்ணாக்கு ஓகே ஆகினாலும் கூட அது உங்களுக்கு ஒரு சின்ன வருமானமாக இருக்கும் தானே. ரைட் அந்த மாதிரி நாங்கள் முயற்சி செய்வோம். நீங்கள் இன்றைக்கு கதைச்சது இந்த பலாப்பழம் என்ன மாதிரி அமையுதுன்றதை நாங்கள் பொறுத்து இருந்து பார்ப்போம் மக்கா சரியா. என்னெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய நான் தாராள மனம் கொண்டதாக இருக்கிறேன். ஆனாலுமே அதை பார்க்குறவங்கள என்ன மாதிரி முன் வர்றாங்கன்றது எனக்கு தெரியலை. அக்கின் இன்னும் ஒரு 20 தாங்க ஒருக்கா கொடுத்துட்டு போவோம் அவங்களுக்கு காணாது உண்மைக்கும்.
என்னெண்டா இப்போ நார்மலாக அவரை இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கூட்டிக்கொண்டு போகணும், சமையல் சாப்பாடுகள் எல்லாம் செய்யணும் மண்டைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு காணாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் இதையும் வச்சு சமாளிங்க. நீங்கள் ஒன்று தேவையான மாதிரி சொன்னால் நீங்கள் 1 லட்சம் கூட உங்களுக்கு தந்துட்டு போகிறது எங்களுக்கு பெரிய இது இல்லைக்கா. கதைச்சது பிள்ளைன்னு சொல்லல நீங்களே ஒரு போட்டு பாருங்க. சரி என்ன மாதிரி அமையுதான்னு. சரியா இருந்தாலும் கிருஷ்ணா அப்படி ஒரு காரியத்தை விட்டுட்டு வந்திருக்காது என்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் பார்க்குறவங்களுக்கு வரக்கூடாது. சரி தானே. அதுக்காண்டி நான் இப்போ உங்களுக்கு 20,000 எக்ஸ்ட்ரா தந்துருக்கேன். அதுவுமே அந்த அக்கா தான். சரி தானே. இப்போ 70,000 அந்த அக்கா தந்துருக்குறேன். நான் சொன்னால் உண்மையாக சொன்னால் பண்ணிங்க இப்போ அந்த அக்காண்ட ஹாலில் விழுந்துருப்பேன். ஆயிட்டாக்கா அனுப்பினாக்காண்ட ஹாலில் நீங்கள் இப்போ சொல்லி அவள் இல்லைன்னு விழுகிறேன் அப்படி தானே. ஏன்னா இல்லை எந்த காலில் நீங்கள் விழ தேவையில்ல. எப்படி அது விழுகிறாக்கு ஒரு மெத்தட் இருக்குது. சரியா அந்த மாதிரி ஒரு நன்றி ஒன்று சொல்லுங்க குண்டு. சரி ஓகே. அப்போ நான் பேரட்டை போட்டையா. சரி அப்போ சந்தோஷம் தானே. மகளுக்கு ஒரு 70,000 கொடுத்துருக்கோம். அதை வச்சு நல்ல மாதிரி கொஞ்சம் நாளைக்கு சமாளிங்கோ. அப்புறம் வாரம் அண்ணே வாரம் போடு. சரியா ஒன்றும் யோசிக்க பார்ப்பேன். நாங்கள் நீங்கள் அப்படி படுக்கையில் இருக்க மாட்டேக்கும் பார்த்து அப்படி இப்படியாச்சும் சப்போர்ட் பண்ணுவோம். இனி பிள்ளைகள்ட்ட படிப்பு செலவுக்கு எதுவும் ஒரு ஹெல்ப் மாதிரிக்கு ஒரு மந்த்லி டியூஷன் காசு கட்டுறதுக்கு எதுவும் செய்வோம். சரியாக்கா வேணா அம்மா வரட்டா போட்டு தம்பி வேண்டா பாய். ஓகே. ஸோ அப்போ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். வேட்டா செல்லாம். சரியா.